ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதிய வணக்கம். இன்றைக்கி என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் தான் நான் காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரண்ட்டு பில் எப்படி நம்ம மிச்சப்படுத்தணும்னா, நம்ம வந்து அதிக லோடு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கி வச்சுக்கணும். நம்மளுக்கு கம்மி விலையா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாது. லோடு ஏற ஏற ஃப்ரிட்ஜோட கரண்ட்டு பணமும் நம்மளுக்கு ஏற தான் செய்யும். அது ஒன்று, அதை ஒன்று வச்சுக்கோங்க. 2வது என்னன்னா, நம்ம ஃப்ரிட்ஜி சுற்றி கொஞ்சம் கேப்பை விடணும். 1 அடி, ஒரு 1/2 அடி நம்ம விட்டுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது காற்று நல்லா வெளியே ஃப்ரீயாக இருக்கும். சூடு வராது. ஃப்ரிட்ஜுக்கும் நம்மளுக்கு வந்து கரண்ட்டு பணமும் நம்மளுக்கு அதாலேயும் நம்மளுக்கு மிச்சம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 3வது என்னன்னா, நம்ம ஐஸ் கட்டியை வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. நம்மளுக்கு தேவையா இருக்கா இன்னைக்கு தேவையா, நம்ம கொஞ்சம் 5ல் வச்சுட்டு கூட நம்ம ஐஸ் கட்டியை எடுத்து திருப்பியும் நீங்கள் நார்மலாகவே வைங்க. அதுக்காக எப்போவுமே 5லேயே வைக்காதீங்க. அது வந்து நான் பார்த்துருக்கேன். ரொம்ப தடன்னு இழுக்கும். அதுவும் நம்மளுக்கு மெயின் காரணம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்னன்னா, நம்ம ஃப்ரிட்ஜை சுத்தம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு, கரண்ட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுங்கள். கூடிய மட்டும் நம்மளுக்கு வந்து நம்ம சில்வர் பாத்திரமே வைக்கணும். பிளாஸ்டிக் பாத்திரம் வைக்காதீங்க. தேவை உள்ள பொருளை மட்டும் நம்ம உள்ளே வைங்க. சிலவங்க பாருங்கள், எல்லா பொருளையும் எடுத்து உள்ளே வச்சுடுவாங்க. இது கெட்டு போகாது, அது கெட்டு போகாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுடுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க கவரில் போட்டு வையின்னுவாங்க. நம்ம தேவையான பொருளை மட்டும் கவரில் போட்டு வைப்போம். மீதியை வந்து ஃப்ரீயாகவே நம்ம அழகாக போட்டு வைப்போம். நம்ம அடிக்கடிக்கு நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் வாங்கி உள்ளே அடுக்கி அந்த பொருளும் கெட்டு போய் கரண்ட்டு பணக்கும் கேடு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன், நம்ம தேவையான பொருளை மட்டும் ஃப்ரிட்ஜில் வைங்க. பால் வாங்குறீங்களா, 2 நாள் 3 நாள் வாங்கி வைக்காதீங்க. காலையில் வாங்கினீங்கன்னா சாயந்தரம் வைங்க, சாயந்தரம் வாங்கினீங்கன்னா காலையில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் மாவு நம்ம அரைச்சி வச்சாலுமே சரி, ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம மாவு அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப டப்பாவில் போட்டு அரைச்சி வச்சு புளிப்பு எடுத்து அதை மாதிரி சாப்பிடாதீங்க கண்டிப்பாக. அது நம்ம உடம்புக்கும் கேடு. அதுக்காக தான் நான் வந்து இதை மாதிரி தான் சிக்கனை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதே மாதிரி பச்சை மிளகா இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் இயற்கை வெல்ல முடியாது. பச்சை மிளகா என் வீட்டுக்கார் வாங்கின்னு வரும்போது பச்சையாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது ஃப்ரிட்ஜு உள்ளேயே இருந்தாலும் அந்த காஞ்சிருக்கு. நான் ஒரு தடவை காமிக்கிறேன். அப்போ நம்மளோட வயிற்றில் போய் பாருங்கள் அது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஓகே பாய். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.